மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மணமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய கிருபை எங்களை நோக்கி பார்த்து சென்ற இரவு முழுவதும் நல்ல பாதுகாவலான நித்திரையை கொடுத்து இந்த காலைப்பொழுதை காண்பதற்கு என் தேவன் அருள் காட்டினீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார் என்று ஞானி சொன்னது போல எங்களை இந்த நாளின் மீட்டெடுத்து இந்த நாளின் வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களை பலப்படுத்தினீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நல்ல பாண்டங்களாக வணையும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதில், புதன்கிழமையின் காலை பொழுதில் வாழ்த்துக்களை உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து தேவ பிள்ளைகளோடு நாம் இணைய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் நாம் தீத்துவின் புஸ்தகத்தில் இருந்து சில சத்தியங்களை தியானிக்க போகிறோம். இந்த தீத்துவின் புஸ்தகம் எப்படிப்பட்ட அனுபவத்தோடு அது நமக்கு காணப்படுகிறது என்பதை யோசித்து அந்த தீத்துவின் புஸ்தகத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளின் பலன் என்ன என்பதை நாம் யோசிப்போம். இதில் மொத்தம் 3 அதிகாரங்கள் இருக்கிறது. 46 வசனங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லா நிலைகளிலும் நாம் பக்குவப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விவேகத்தோடு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு சபையை நடத்துவதற்கு அந்த சபையை நடத்தக்கூடிய அங்கீகாரம் பெறக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்ட குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை இந்த தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதில் தீத்து 1:5-6 இப்படி சொல்லுகிறது, நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்ட முறையின்படியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கு உன்னை கிரேத்தா தீவிலிருந்து கொண்டு வந்தேனே. குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் துன்மார்க்கர் என்னும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனை ஏற்படுத்து. சபையை நடத்துவதற்கு ஒரு பொறுப்புள்ள மனிதர் எப்படி இருக்க வேண்டுமா? ஆண்டவர் முதலாவது தன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் முதலாவது குறையற்றவர்களாய் காணப்பட வேண்டும். நல்ல ஒழுங்குள்ள பிள்ளைகளாக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். நமக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் நல்ல மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால், குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனுமாய் இருக்க வேண்டும். மேலும் துன்மார்க்கன் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை
அந்த மூப்பர்கள் சபையை நடத்தக்கூடிய பிள்ளைகள் அடங்காதவர்கள் என்றும் குற்றம் சாட்டப்படாதவர்கள் என்றும் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட யாராவது ஒருவன் இருந்தால் அவனை நீ சபையின் மூப்பராக, சபையை நடத்துவதற்கு பொறுப்பாளராக நீ ஏற்படுத்து. ஏனென்றால் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரான காரணமாக ஏற்ற விதமாக குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டத்திற்கு செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியன் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கமுள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினால் புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அங்கு கண்காணியானவன் சபையின் மூப்பர், சபையின் ஆசாரியர் எப்படி தன்னை காத்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களை சபையை நடத்துவதற்கு நாம் நியமனம் செய்ய வேண்டும் என்றால், அந்த கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் ஊழியத்தில் எந்த விதத்திலும் குற்றம் சாட்டப்படாதவனுமாய் இருக்க வேண்டும். தன் சுய இச்சைகளுக்கேற்ற ஒரு அதிகாரத்தை அவன் தன் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதன்படி நடக்கக்கூடிய ஊழியக்காரனாய் இருக்கக்கூடாது. மதுபானம் குடிக்காதவனாய் இருக்க வேண்டும். மதுபான பிரியமில்லாதவனுமாய் இருக்க வேண்டும். அதாவது அடியாதவனும் இழிவான ஆதாயத்துக்கு என்று தன்னை இச்சைக்கு ஒப்புக்கூடாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்கமுள்ளவனுமாய் ஆரோக்கியமான வசனங்களை உபதேசித்து அங்கு புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டபடி அதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இந்த உபதேசம் ஒரு சபையை நடத்தக்கூடிய மூப்பர், போதகர், கண்காணியாளர் என்றால் பிஷப் என்று சொல்லுகிறோமே, அந்த அர்த்தம். அப்படிப்பட்ட வல்லமை உடைய பிள்ளைகளை நியமிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த சூழ்நிலையிலும் அவன் தன்னுடைய இச்சைகளுக்கேற்ற ஜீவிதத்தை அவன் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இதை குறித்து நாம் லேவியராகம புஸ்தகத்திலே நாம் 10வது அதிகாரத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியுவும் தன் தூப வர்க்கத்தை எடுத்து அவைகளில் அக்கினியாயும் அவைகளின் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள்.
தங்கள் சுய இச்சையின்படி நடக்காதவனுமாய் இருக்க வேண்டும் கண்காணியானவன். ஆனால் இங்கு இஸ்ரவேல் ஜனங்களில் ஆரோனின் பிள்ளைகள் 4 பேர் அங்கு அபியும் நாதாபும் கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து தூபம் காண்பித்தார்கள். அதன் விளைவு என்னவாயிற்று? ஆண்டவர் அவர்களை அடித்தார். இந்த நாதாபும் அபியுவும் இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்கள் என்று நினைத்து ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொன்னார். யாத்திரையாகமம் 24வது அதிகாரத்திலே, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வா என்று சொன்னபோது ஆரோனும் நாதாபும் அபியுவும் மற்ற 70 மூப்பர்களும் என்னிடத்தில் வரக்கூடாது, அவர்கள் தூரமாய் நிற்க வேண்டும், என் அருகில் வந்து அவர்கள் என்னை ஆராதிக்கக்கூடாது என்று மோசேயினிடத்தில் சொன்னார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு பரிசுத்தத்தை விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து அந்த பரிசுத்தத்தில் ஆசாரிய ஊழியம் செய்கிற பிள்ளைகள், சபையை வழிநடத்துகிற மூப்பர்கள், சபைக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிற ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன குணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், தன் சுய இச்சைகளுக்கு ஏற்ற ஒரு ஊழியத்தை செய்யக்கூடாது என்று வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. நல்ல உக்கிரானத்துவத்திலே உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பண விஷயத்தில் ஊழியர்கள் எவ்வளவு கண்ணியமாய் நடந்து கொள்ள வேண்டும், இல்லற வாழ்க்கையில் தங்கள் மனைவி பிள்ளைகளோடு எப்படி நடக்க வேண்டும், மதுபான பிரியனாய் இருக்கக்கூடாது, இன்றைக்கு இழிவான ஆதாயத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, தான் போதிக்கப்பட்ட வசனத்தை எடுத்து அதன்படி செய்யவும் கூடாது. ஆண்டவர் நமக்கு போதிப்பதற்கு என்ன கொடுத்தார், உபதேசிப்பதற்கு? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையின் பிரதியுத்தரமாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற உத்தரவாதம் என்ன? நாம் போதிக்கப்பட்டபடி நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன உபதேசத்தை கற்றுக் கொடுத்தார்? யாத்திரையாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு போதித்தபடியே உங்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்கு நான் கொடுத்த கட்டளைகள் என்று சொல்லுகிறார். உபதேசம் பண்ணுவதற்கு ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்த பெரிய ஊழியம் தேவனுடைய குறித்து சொல்ல வேண்டும். மோசேயிடம் அதைத்தான் சொன்னார். இங்கு வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள பிள்ளைகளைத்தான் நாம் சபையின் பொறுப்பாளர்களாக, நடத்தக்கூடிய பிள்ளைகளாக, மூப்பர்களாக நியமனம் செய்ய வேண்டும். யெரொபெயாம் நினைத்தது செய்தது என்ன என்றால், யெரொபெயாம் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் எவன் மேல் அவனுக்கு பிரியமாய் இருந்ததோ அவனை மேடைகளின் ஆசாரியர் ஆக்கினான். எவன் மேல் அவனுக்கு அதிகாரம் இருந்ததோ அவனை இங்கு ஊழியத்திற்கென்று அபிஷேகம் பண்ணினான் என்று நாம் வாசிக்கிறோம். எங்கு வாசிக்கிறோம் என்றால், இங்கு 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 33வது வசனத்திலே இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். யெரொபெயாம் இந்த நடவடிக்கைக்கு பின்பு அவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியர்கள் ஆக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனது இருந்ததோ அவனை
பிரதிஷ்டை பண்ணினார். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியராகினார்கள். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை, அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் நாம் எப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கேற்ற அனுபவங்களை நாம் எப்படி பார்க்கிறோம்? யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தையின் பலன் நம்மை தேவ கரத்தில் எப்படி ஈர்க்கிறது? ஒரு ஊழியக்காரர் மோசே தேவனை நம்பவில்லை. எனவேதான் அவர் கொண்டு வந்த எழுத்து கொள்ளுகிறது. மோசே தேவனுடைய வார்த்தைகளின்படி நடக்கவில்லை என்று பிரசங்கிக்கிறார். மேலும் ஆலயங்களில் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் காலணிகளை அணியக்கூடாது. பிரகாரம் வரை நாம் அணியலாம் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது? நீ போதிக்கப்பட்டபடியே, உனக்கு உபதேசம் செய்யப்பட்டபடியே உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இங்கு ஆசாரியர்கள் எப்படி சொல்லுகிறார்கள்? தன் மனம் போன போக்கிலே வேதத்தில் சொல்லப்படாத ஒரு சத்தியத்தை, மோசேக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை என்று சொல்லுகிறார். அதை கேட்டு ஆமென் என்று சொல்லக்கூடிய மக்களும் திருச்சபையில் இருக்கிறார்கள். இதைத்தான் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தான் போதிக்கப்பட்டபடியே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம் என்றால், கண்காணியை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், அது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோக்கியமுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான் என்று 1 தீமோத்தேயு 3:5 நாம் வாசிக்கிறோம். இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, எல்லா நிலைகளிலும் நாம் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதை சற்று நாம் யோசிக்க வேண்டும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உபதேசங்கள் இன்றைக்கு நடைமுறையில் எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 4:6, சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாய் இருமாப்பு அடையாதிருக்கவும், நான் உங்கள் நிமித்தம் என்னையும்
அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்த இவைகளை எழுதுகிறேன். அன்பு பிள்ளைகளே, இங்கு பவுல் சொல்கிற வார்த்தை, ஒருவனும் மற்றவனுக்கு விரோதமாக செயல்படாதபடி. ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, வரங்களிலே வித்தியாசம் உண்டு என்று நினைக்கிற இந்த உபதேசம் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கர்த்தர் ஒருவரே என்பதை மட்டும் ஏன் நம்புவது இல்லை? கர்த்தர் பல உபதேசங்களையா நமக்கு எழுதி கொடுத்தார்? அல்லவே, ஒரே உபதேசம். அந்த உபதேசம் உபதேசியார் என்று பெயர் பெற்றவர்களுக்கு எந்த விதத்தில் பொருந்தும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். உபதேசியார் என்று சொல்வது தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ள பிள்ளைகள். இன்றைக்கு அந்த உபதேசியார் போதிக்கின்ற வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய திருச்சட்டங்களை குறித்து போதிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன நமக்கு உபதேசிப்பதற்கு சொன்னாரோ அந்த உபதேசங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மூப்பர்கள், ஆசாரியர்கள், கண்காணியானவர்கள், பிஷப்புகள் திருச்சபையில் நியமிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் ஊழியர்களிலும் சில தவறான எண்ணங்கள் கொண்ட ஊழியர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். உக்ரானத்துவத்திலே உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சத்தியத்தை போதிப்பதிலே வல்லுநர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, மல்கியாவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது ஆண்டவர் அந்த வார்த்தைகளை கொண்டு எப்படி நமக்கு போதிக்கிறார் என்றால், மல்கியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம், சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானத்தையும் யதார்த்தத்தையுமாய் சஞ்சரித்து அநேகர் அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து நீங்கள் கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை என்ன? இன்றைக்கு தேவ ஊழியத்திலே பங்கு பெறக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும்? இங்கு எசேக்கியேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 23, 24, 25, 26 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்தை குறித்து அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும், அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனயீனம் பண்ணப்படுகிறேன். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவ்வுகிறது ஓநாய்களைப் போல இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வார்த்தை, ஒரு ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒரு பிள்ளைகள் எப்படியெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை சுமக்க வேண்டும், போதிக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அநேகர் வேதத்தை குறித்து இடரலடை செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை இன்றைக்கு அநேக ஆசாரியர்கள் செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் வேதத்தை எடுத்து மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணும்போது, முதலாவது நாம் நம்மை சத்தியத்தின் பாதையிலே நடக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோமா என்பதை யோசித்து சோதித்து நம்மை இந்த ஊழியத்தில் பங்கு கொடுக்க வேண்டும். நம்மை தேவ தூதரிலும் சற்று சிறியவராக சிருஷ்டித்த தேவன் நமக்கு கொடுத்த அந்த மகிமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமென்றால், நாம் வேதத்தை குறித்து இடரல் பண்ணக்கூடிய ஊழியத்தை செய்ய வேண்டாம்.
கர்த்தர் எதை நமக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தாரோ, நாம் எதில் உபதேசிக்கப்பட்டோமோ அதை மட்டும் செய்து தேவனுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நாமும் மற்றவர்களையும் வாழ நாம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவ சமூகத்தில் பெற்று அநேகரை கர்த்தருக்குள் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக வழிநடத்த நம்மை ஆயத்தம் செய்வோம். ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீட்டிலிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் அன்பு தேவனே, இன்றைக்கும் நாங்கள் நல்லதொரு சத்தியத்தை கேட்டோம். நாங்கள் எப்படி நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டுமோ அதே ஒழுக்கத்தில் நாங்கள் வளர்ந்து அநேகரை அந்த ஒழுக்கத்திற்கு உட்பட்டவர்களாக வளர்க்க எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு அப்படிப்பட்ட பலத்தை தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த சத்திய வார்த்தைகள் நம்முடைய ஊழியத்திற்கு மிகுந்த ஊக்கத்தையும் பலத்தையும் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.